Hi students, good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 5 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered: Python variables, assigning values to variables, multiple assignment, types of variables, Python numbers, Python strings, Python list, Python tuples, Python dictionary, data type conversion. First, variable types தான் நம்ம பார்க்க போறோம். Variable types in Python are reserved memory spaces for storing values you reserve memory space. Variable type அப்படின்றது என்னன்னா, நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ், அதாவது ஒரு வேல்யூவை வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்றத, அதுக்கான மெமரி ஸ்பேஸ ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா வேரியபிள் டைப் அப்படின்றது. Python is entirely object oriented and is not statically typed. You do not need to declare that type before utilizing them. So Python அப்படின்றது என்னன்னா object oriented. நான் ஆல்ரெடி object oriented அப்படின்னா என்னன்றதை நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? நீங்க உங்களுக்கான டேட்டாவை இனிஷியலாவே டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. அதுதான் ஸ்டாட்டிக்கலி டைப் அப்படின்றது. சோ நமக்கு எந்த இடத்துல நமக்கான வேல்யூஸை யூஸ் பண்ணணுமோ நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கான வேரியபிளை கொடுத்துக்கலாம். சரிங்களா? Some common types of variable in Python. So variables, அதோட description, அதோட எக்ஸாம்பிள் இங்க கொடுத்திருக்கோம். So ஆல்ரெடி நம்ம வந்து இந்த பேசிக் டேட்டா டைப்ஸை பத்தி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ வேரியபிள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டிஜர். ஸோ இன்டிஜர் அப்படின்ற வேரியபிள் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, இட் ஸ்டோர் நம்பர்ஸ் இன் ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து இன்டிஜர் நம்பர்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு டிக்ளேர் பண்றதா என்னன்னா இன்டிஜர் டேட்டா டைப், அப்படி இல்ல இன்டிஜர் வேரியபிள். எக்ஸாம்பிள் ஏஜ் ஈக்குவல் டு 30. ஸோ இதுல நம்மளுடைய வேரியபிள் அப்படின்றது என்னன்னா ஏஜ், வேல்யூன்றது 30. சரிங்களா? நெக்ஸ்ட் float ஸ்டோர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ், அதாவது பாயிண்ட்ஸ்ல வரக்கூடிய வேல்யூஸை ஸ்டோர் பண்றத நம்ம floatல வந்து டிக்ளேர் பண்ணிப்போம். எக்ஸாம்பிள் பை ஈக்குவல் டு 3.14. நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பை, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3.14. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஸ்டோர்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் அப்படின்றது என்னன்னா கண்டினியூஸ் கேரக்டர்ஸ், அதாவது ஒரு வேர்டை தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு TCDS. இதுல நேம் அப்படின்றது உங்களுடைய டேட்டா டைப், TCDS அப்படின்றது இதுக்கான வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் பூலியன் ஸ்டோர்ஸ் எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது பூலியன் கண்டிஷன் நம்ம டிக்ளேர் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ல ஒரே ஒரு கண்டிஷன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ட்ரூ மீன்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் மீன்ஸ் ஃபால்ஸ். யூனிக் கண்டிஷன், அதாவது இஸ் வேலிட். நம்ம கொடுத்த கண்டிஷன் வந்து வேலிட் கண்டிஷனா இருந்ததுன்னா ட்ரூ,
இன்வாலிட் கண்டிஷனா இருந்ததுன்னா ஃபால்ஸ், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் லிஸ்ட். ஸ்டோர்ஸ் அண்ட் ordered collection of items, that means mutable. so listல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாஸ் அப்படின்றது எப்படி இருக்கும்னா கண்டினியூஸ் டேட்டாஸை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அது எப்படி இருக்கணும்னா ஆர்டர்டா இருக்கணும். சப்போஸ் நம்ம நம்பர்ஸை கொடுத்தோம்னா நம்பர்ஸா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆல்பபெட்ஸ் கொடுத்தோம்னா ஆல்பபெட்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ இட் இஸ் மியூட்டபிள். Next, tuples. Stores and ordered collection of items. Immutable. So, list tuples more or less same declaration la தான் வரும். But tuples அப்படின்றத நம்ம எப்படி கொடுப்போம்னா நம்ம கொடுக்கக்கூடிய values வந்து bracketsல கொடுப்போம். சரிங்களா? Next, dictionary. Stores key values pairs. அதாவது mixed collection of elements தான் வந்து நம்ம dictionaries அப்படின்னு சொல்லுவோம். mixed collection of elements அப்படின்றது எப்படி இருக்கும்னா நம்ம அதுல ஸ்ட்ரிங்ஸும் டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதே மாதிரியே வேரியபிள்ஸும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். சோ டிக்ஷனரி அப்படின்றது எப்படி இருக்கும், எல்லா டேட்டாஸையும் கலெக்ட் பண்ண ஒரு எலமெண்டா தான் இருக்கும் இல்லைங்களா. சோ டிக்ஷனரியில மெயினா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா கோலன் தான் மெயினா நம்ம இதுல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க. பர்சன் ஈக்குவல் டு நேம் ஜான். சோ நேம்ன்றத ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கோம், ஏஜ் அப்படின்றத நம்ம இன்டிஜர்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் செட். Stores and unordered collection of unique items. அதாவது அன்ஆர்டர்டா இருக்கக்கூடிய டேட்டாஸ யூனிக் டேட்டாஸ் சிங்கிள் டேட்டாவை வந்து யூஸ் பண்றதுக்கு பேர் தான் செட் அப்படின்றது. சரிங்களா? தட் மீன்ஸ் unordered collection of elements அப்படின்னு சொல்லலாம். நீங்க செட்ல டிக்ளேர் பண்ணக்கூடிய வேல்யூஸ ரிப்பீட் பண்ண முடியாது. ஒரு வேல்யூவை ஒரு தடவை தான் நம்மளால டிக்ளேர் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க டிக்ளேர் பண்ண வேல்யூ திருப்பவும் ரிப்பீட் பண்ண முடியாது. இதுதான் வந்து செட் அப்படின்றது. சரிங்களா? நெக்ஸ்ட் அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ். அதாவது வேரியபிள்ஸ்க்கு நம்ம எப்படி வேல்யூஸ் அசைன் பண்றது அப்படின்றதுதான் இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ் இன் பைத்தான் இஸ் a fundamental concept. It allows you to store and manipulate data within your code. To assign a value to a variable, you can use the assignment operator equal to. So ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்றது அப்படின்றது வந்து ஒரு பேசிக் டிக்ளரேஷன். சரிங்களா? சோ இத நம்ம என்ன யூஸ் பண்ணி அசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ஈக்குவல் டு அப்படின்ற அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். சரிங்களா? The name of the variable is the operand to the left of the equal to operator. And the value stored in the variable is the operand to the right of the operator. அதாவது நம்ம கொடுத்த வேரியபிள்கான நேம் அப்படின்றது அதாவது ஈக்குவல் டு சைனுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு ஆப்பரேட்டருக்கு ரைட் சைடுல இருக்கிறத தான் நம்ம ஆப்பரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. என்னன்னா நம்பர் ஈக்குவல் டு 100, ஸ்கோர் ஈக்குவல் டு 93.2, நேம் ஈக்குவல் டு TCDS, பிரிண்ட் நம்பர், பிரிண்ட் ஸ்கோர், பிரிண்ட் நேம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன டிக்ளேர் பண்ணிருக்கோம்னா ஒரு இன்டிஜர் டேட்டா டைப்பை கொடுத்திருக்கோம், செகண்ட்ல ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப் கொடுத்திருக்கோம், தேர்ட்ல ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம். சோ இதுக்கான அவுட்புட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணும்.
இதை நான் உங்களுக்கு VS கோட்ல ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்ப நம்ம டெஸ்க்டாப் குள்ள போயிடலாங்களா? சோ நம்ம VS கோட் ஓபன் பண்ணிட்டோம். இதுல ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நமக்கான நியூ ஃபைல் பேஜ் ஓபன் ஆயிடுச்சு. இதுல நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாம். நம்மளுடைய கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இத ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. சோ உங்களுடைய ஃபைல் நேம் என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நீங்க சேவ் பண்ணிருக்க ஃபோல்டர்ல இந்த ஃபைல் நேம் கொடுத்து .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப நம்ம சேவ் கொடுத்தாச்சு. அடுத்தது நம்மளுடைய ரைட் சைட் கார்னர்ல ரன் கோட் இருக்கு இல்லைங்களா? இத கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. number equal to 100, score equal to 93.2 and then name equal to TCDS அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே ஆயிடுச்சுங்களா? சோ இதுதான் என்னன்னா assigning values to variables அப்படின்றது. இதுல values அப்படின்றது நமக்கு ரைட் சைடுல இருக்கிறது எல்லாமே வேல்யூஸ், லெஃப்ட் சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய வேரியபிள். சரிங்களா? நெக்ஸ்ட் multiple assignment. In Python, you can assign values to multiple variables in a single line using multiple assignment. This allows conscious assignment to multiple variables simultaneously. So Pythonல நம்ம ஒரு single value வந்து multiple variablesக்கு assign பண்ண முடியும். சோ ப்ரோக்ராம்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. x equal to y equal to z equal to 1. சோ இங்க 1ன்றது வந்து ஒரு சிங்கிள் வேல்யூ தான். இத நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு டிக்ளேர் பண்ணிருக்கோம் பாருங்க. xன்றது ஒரு வேரியபிள், yன்றது ஒரு வேரியபிள் and then zன்றது ஒரு வேரியபிள். print x, print y, print z. சோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிங்கிள் வேரியபிளுக்குமே இதனுடைய வேல்யூஸ் அசைன் ஆயிருக்கு பாருங்க. x equal to 1, y க்கு 1, z க்கு 1ன்றது நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுங்க. உங்களுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்துக்கோங்க. இதுல சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ ரைட் சைட் கார்னர்ல ரன் கோட் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அவுட்புட் பாருங்க. x equal to y equal to z equal to 1 என்ற இடத்துல x கான வேல்யூ 1, y கான வேல்யூ 1, z கான வேல்யூ 1. இது மூணு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? இதுல நம்ம சிங்கிள் வேல்யூவை மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணிருக்கோமா? சோ இதுக்கு பேரு தான் என்னன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்றது. சரிங்களா? In this case, we are creating an integer object of type 1 and set all the three variables to the same address in memory. Multi-object assignments to multiple variables are also supported. So, இதுல நம்ம 3 வேரியபிள்ஸ்க்கு ஒரு சிங்கிள் வேல்யூ வந்து அசைன் பண்ணிருக்கோம் இல்லைங்களா? அதுதான் வந்து இங்க நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல பாருங்க. மல்டிபிள் அசைன்மெண்ட் டு மல்டிபிள் வேரியபிள். இந்த ப்ரோக்ராம்ல பாருங்க. டிஃபரண்ட் வேரியபிள்ஸ், டிஃபரண்ட் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதனுடைய அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா x1, y2, z prints அப்படின்னு நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும் பாருங்க. Here the variables x and y are given in the values 1 and 2 respectively. And the variable z is given the value prints from a string object. So x, y அப்படின்றது values
டைரக்டா கொடுத்திருக்கோம். இசட்ன்றத நம்ம ஸ்ட்ரிங்ல டிக்ளேர் பண்ணிருக்கோம் பாருங்க. அதனால இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க என்ன வேல்யூஸ் கொடுத்தோமோ அது அப்படியே டைரக்டா பிரிண்ட் ஆகும். சரிங்களா? சோ இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? ஃபைல்ல போயிட்டு நியூ ஃபைல் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய கோடிங்ஸை இதுல டைப் பண்ணிக்கோங்க. கோடிங்ஸை இந்த நியூ பேஜ்ல டைப் பண்ணிக்கோங்க. சோ ஃபைல் கிளிக் பண்ணிட்டு இதுல சேவ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைட் கார்னர்ல ரன் கோடுன்னு இருக்குங்களா? இந்த ரன் கோட் கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய அவுட்புட் பாருங்க. இங்க நம்ம என்ன கொடுத்தோம்னா 1, 2, prints கொடுத்தோங்களா? இங்க பாருங்க x வேல்யூ 1, y வேல்யூ 2, z வேல்யூ prints அப்படின்றது நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? சோ இதுதான் மல்டிபிள் அசைன்மெண்ட் டு மல்டிபிள் வேரியபிள்ஸ் அப்படின்றது. சரிங்களா? சோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம வேரியபிள் டைப்ஸ் அண்ட் தென் assigning values to variables, multiple assignment and then multiple assignment to multiple variables இது எல்லாமே இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you students.